பொங்கல் பண்டிகையொட்டி 6 நாட்கள் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. 13, 14, 15 ஆகிய 16 ஆகிய 4 நாட்கள் மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் இப்போது விடுமுறை என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் தொடர்ந்து 6 நாட்கள் வரை பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக 13ஆம் தேதியும் விடுமுறை எடுத்தால் 9 நாட்கள் வரை அந்த விடுமுறையை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களில் அனைத்திற்கும் 17ஆம் தேதியும் பொது விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொங்கல் பண்டிகைக்கு 6 நாட்கள் தொடர் விடுமுறை எடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதிலும் உள்ள மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை 6 நாட்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு வழிவகை செய்யும் வகையில் 17ஆம் தேதியும் விடுமுறை என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் 6 நாட்கள் தொடர் விடுமுறை, அதற்கு முந்தைய 13ஆம் நாள் ஒரு நாள் வேலை நாளை விடுமுறை எடுத்தால் 9 நாட்கள் விடுமுறை எடுக்கக்கூடிய வாய்ப்பு அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவிகள், ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 6 நாட்கள் அரசு விடுமுறை அறிவித்திருக்கிறது. இதை மேலும் 3 நாட்கள் ஆக்குவதற்கு ஒரு நாள் விடுப்பு எடுத்தால் 9 நாட்கள் வரை விடுமுறை எடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அதற்கு பதிலாக ஜனவரி 25ஆம் தேதி வேலை நாளாக கருத்தில் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் 17ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்ட போதிலும் அதற்கு பதிலாக 25ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அன்று பணி நாளாக கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் வெள்ளிக்கிழமை இயங்கும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக பொங்கல் பண்டிகைக்கு 17ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதன் மூலமாக 6 நாட்கள் பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறையாக தற்பொழுது அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள், கல்வி நிறுவனங்களில் மாணவ மாணவியருக்கு 6 நாட்கள் பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை கிடைத்திருக்கிறது.